தெரியாத வேலையை செய்யக்கூடாது, அதில் மூக்கு நுழைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. அது சரி ஒருக்கா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு யோசித்து செஞ்சது தான் இந்த எக் பஃப்ஸ் வந்து. ஏற்கனவே பஃப் ஷீட் வாங்கி செய்திருந்தேன், அது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாவும் வந்திருந்தது. இது வந்து சரி நானே மாவை குழச்சி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் குழச்சிட்டேன். உள்ளுக்கு வைக்கிற அந்த வெங்காய சம்பளம் வந்து ரெடி பண்ணிட்டேன். அது நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. அந்த குழைக்கிற பதமோ இல்லாட்டி என்னவோ எனக்கு அது சரியாக வரையில்லை. குழைச்ச வரைக்கும் நல்லா தான் இருந்தது. கடைசியாக உருண்டை பிடிச்சி பட்டருக்குள்ளே முக்கும் வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அதுக்கு பிறகு எடுத்தால் நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து உருட்டும் போது ஃபுல்லாகவே பிஞ்சு கொஞ்சம் பிஞ்சு வந்தால் கூட அதை மேனேஜ் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே எனக்கு பிஞ்சு தான் வந்தது. சரி ஓகே, கொஞ்சம் ட்ரை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ வந்து செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. ஆனால் வந்து வெளியில் இருக்கிற அந்த தோல் இருக்குது தானே, அது வந்து சரியான மொத்தமாயிட்டு சில இடத்துல. அதனால் அவ்வளோ இல்லை, ஓகே நல்லா இருந்தது. இதில் நான் என்ன பிள்ளை விட்டுனான்னு யாராச்சும் கண்டுபிடிச்சா சொல்லுங்கள்.